ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்கள் காட்டுக்குள் இருக்கக்கூடிய கோவிலில் திருவிழா எடுப்பதற்காக வண்டி மாடு கட்டி ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள், சமையல் மாஸ்டர்கள், மேலும் ஒரு கடா வெட்டலாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆட்டுக்கடாயம் அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு அந்த காட்டுப்பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த 2 மாடுகளுமே ஒரு பாதைக்கு மேலே போக மாட்டேங்குது. மிரண்டு அப்படியே துள்ளிக்கிட்டு நிற்பதை பார்த்த அந்த வண்டி ஓட்டக்கூடிய நபர் என்ன காரணம்னு சொல்லி புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வண்டியில் கட்டப்பட்ட அந்த ஆட்டுக்கடாயை குதித்து தப்பி ஓடுதுங்க. உடனடியாக அந்த ஆட்டுக்கடாயை பிடிப்பதற்காக அந்த வண்டியில் இருக்கக்கூடிய 4 சமையல் மாஸ்டர், வண்டி ஓட்டக்கூடிய நபர் இறங்கி போகும்போது ஆல்ரெடி வண்டியில் ஒரே ஒரு சமையல் மாஸ்டர் மட்டும் இருக்கிறாருங்க. காரணம் என்னென்னா, பொருளுக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய நபருக்கு தூரத்தில் கண்களுக்கு ஏதோ படுத்திருப்பது போல தெரியுது. அது ஆட்டுக்குட்டி என நம்பி அவர் இறங்கி போன இடத்துல அது ஒரு பன்றி அப்படின்னு தெரியுதுங்க. அதை உற்று பார்க்கும்போது அந்த பன்றியானது ஒரு பெண் உருவத்துக்கு மாறுது. உடனடியாக பதறி அடித்து தப்பி ஓடலாம்னு அந்த சமையல் மாஸ்டர் நினைக்கும் போது பின்னாடி இருந்த அந்த பெண்மணி, அகோரமான பெண்மணி தாக்கி இருக்குதுங்க. உடனடியாக அதே இடத்துல மயங்கி விழுந்த நபருக்கு என்ன ஆச்சு? இதை முழுமையாக காணொலியாக பார்க்க நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.